Welcome to Cake and Bake Recipes. இன்றைக்கு வீடியோல பிஸ்கட் புடின் வித் கஸ்டர்ட் cream எப்படி செய்யறேன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு சாக்லேட் cream ரெடி பண்ண போறேன். அதுக்கு 200 grams milkmaid, 2 tablespoon coco powder ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து நல்லா mix பண்ணி எடுக்க வேணும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 400 grams மாரி பிஸ்கட் அண்ட் அதை டிப் பண்ணுறதுக்கு 2 cups மில்க் தேவை. நான் இந்த புடினில் 3 லேயர்ஸ்க்கு பிஸ்கட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா பிஸ்கட்ஸையும் 3க்கு டிவைட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லேயருக்கு தேவையான பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் மில்கில் டிப் பண்ணி ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுறது போல் இடைவெளி இல்லாமல் எல்லாம் நல்லா ஃபில் ஆகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ இதுக்கு மேலால் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்ச சாக்லேட் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இந்த க்ரீமையும் நாங்கள் 2 லேயர்ஸ்க்கு ஆட் பண்ணணும். ஸோ அளவாக ஆட் பண்ணுங்க. இப்போ இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இதுக்கு மேலால் நான் சாக்லேட் கேக் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் விருப்பம்னா மட்டும் ஆட் பண்ணுங்க. இதில் சாக்லேட் கேக்குக்கு பதிலாக பட்டர் கேக் ஓ ஃப்ரூட் கேக் இதையும் தூள் பண்ணி சேர்க்கலாம். இப்போ 2வது லேயர் பிஸ்கட் ஆட் பண்ண போகிறேன். அந்த பிஸ்கட்ஸையும் மில்கில் நல்லா டிப் பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்க. திரும்பவும் இதற்கு மேலால் சாக்லேட் க்ரீம், சாக்லேட் கேக் க்ரம்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். இப்போ கடைசியாக மில்கில் டிப் பண்ணின பிஸ்கட் லேயரை மேலால் போடுங்க. பிஸ்கட் புடின் ரெடி. இதுக்கு மேலால் போட ஒரு கஸ்டர்ட் க்ரீம் லேயர் ரெடி பண்ணுவோம். இப்போ கஸ்டர்ட் க்ரீம் செய்ய ஒரு பேனில் 200 grams milkmaid, 200 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். 50 ml மில்க் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறேன். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி இதையும் மில்க் மெய்டுடன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நான் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் மெதுவாக சூடு பண்ணுறேன். க்ரீம் ஆகும் வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. இப்போ இது போல் ஒரு பதம் வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஓரளவு ஆற விடுங்க. இப்போ நாங்கள் செய்த கஸ்டர்ட் க்ரீமை நாங்கள் ஆல்ரெடி செய்து வச்ச பிஸ்கட் புடினுக்கு மேலால் ஆட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண வேணும். இப்போ இதை ஒரு 4-5 மணித்தியாலம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுங்க. இப்போ நாங்கள் செய்த பிஸ்கட் புடின் வித் கஸ்டர்ட் க்ரீம் ரெடி. இது ஒரு ஈஸியான அண்ட் அதே போல் ஒரு டேஸ்டியான ரெசிபி. ஸோ மறக்காமல் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.